அனைவருக்கும் வணக்கம். விழுந்து விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல், விழுந்து விட்டாலும் நான் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே வராது, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய நியாய சன்னிதா 2023 சாப்டர் 6 பார்க்குறோம். சாப்டர் 5 ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு. எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு இருக்கிறது சொன்னால் செக்ஷன் 63 to 99. இது எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வது என்பதை ஏற்கனவே பார்த்துட்டோம். 5 சாப்டர் 5ன்னா அப்போது 5 பிஞ்சு குழந்தைகள் சைல்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த 6 இல்லை 6 + 3 9. அப்போது அதே மாதிரி இங்கே 9, அந்த 9னா ரேப்னு வரும், ரேப்பில் ஆரம்பிக்குங்க. ஓகே, சரி. இப்போ இதில் நம்ம பார்க்குறது நியூலி ஆடட் செக்ஷன். இப்போ இந்த சாப்டரே நியூலி ஆடட் தான். ஏற்கனவே இந்த சாப்டர் இல்லை, இந்த மாதிரி அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் சைல்டுன்னு இல்லை. அப்போது இந்த சாப்டரில் இப்போ செக்ஷன் 96 ஏற்கனவே ஐபிசி 1860 எந்த பிரிவில் இருந்தது என்று சொன்னால் செக்ஷன் 366 கேபிட்டல் ஏ என்ன இருந்தது? ப்ரொக்குரேஷன் ஆஃப் மைனர் கேர்ள் அப்படி இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க? சைல்டுன்னு மாற்றிட்டாங்க. மைனர் கேர்ள் சைல்டாக மாற்றிட்டாங்க. அவ்வளோதான், ஆஸ் இட் இஸ். மற்றதெல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் இதை அப்படியே நம்ம பார்த்து விடுவோம். என்ன சொல்கிறாங்க? whoever by any means, எந்த வகையிலாவது, whatsoever induces, தூண்டுகிற, any child where it has been defined அப்படின்னா பிஎன்எஸ்ல 2ல் செக்ஷன் 3 ஆல்ரெடி 3 எப்படி ஞாபகம் வச்சலான்னு சொன்னால் ஏபிசி சி ஞாபகம் வச்சுனா சைல்டு ஞாபகம் வந்துடும். எனி பர்சன் பிலோ 18 years ஆஃப் ஏஜ், 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்று ஆஸ் பர் பிஎன்எஸ் 2023. இங்கே என்ன பண்ணாங்க? எனி மைனர் கேர்ள் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 years ஏற்கனவே இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க? எனி சைல்டுன்னு போட்டாங்க. சரி. டு கோ ஃப்ரம் எனி பிளேஸ் ஆர் அல்லது to do any act with intent that such child, அத்தகைய குழந்தையை, maybe or knowing that it is likely that such child will be forced or seduced to illicit intercourse with another person. வழக்கம் போல் இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும். அதே போல் இட் இஸ் ஃபார் எவர் இன் அவர் மைண்ட், ஃபார் எவர் மெமரிக்காக பார்த்து போய்ப்போம். எப்படின்னா, இப்போது இவர் தான் அஃபண்டர். இவன் தான் இந்த குற்றத்தை ஆஸ் பர் 96 படி எஃப்ஐஆர் யூஸ் பண்ணக்கூடிய குற்றம் செய்யக்கூடியவன் இவன். இவர் யாருன்னா விக்டிம். இந்த குழந்தை தான் பாதிக்கப்படுகிற குழந்தை. இது யாருன்னா அனதர் பர்சன். இப்போ இதுதான் கிரியேஷன். இப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கேரக்டரை. இப்போ முதல்ல என்ன? இந்த குழந்தையை என்ன பண்ணா? இந்த நபரானவர் அனதர் பர்சன் இந்த நபருடன் முறையற்ற முறையில் உடலுறவு கொள்ள செய்கிறார். எவ்வாறு? வலுக்கட்டாயம். இந்த குழந்தை ஒத்துக்கல, முடியாதுன்னு சொல்லுது, போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன்னு சொல்லுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஃபோர்ஸ்டு, வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி இவருடன் அவ்வாறு முறையற்ற ஒரு அல்லது சட்டத்துக்கு புறமாக உடலுறவு கொலை செய்கிறார். ஆர் அல்லது என்ன பண்ணுறாரு? செடியூஸ்டு, வசியப்படுத்துறார். வலுக்கட்டாயப்படுத்தல, ஏமா நீ இவருடன் உடலுறவு வைத்து கொண்டால் உனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வரும், இந்த மாதிரி என்னென்னவோ சொல்லி வசியப்படுத்துறது, மயக்கிறது, அப்படியே தாஜா பண்ண சொல்லலாம். அது மாதிரி அந்த பெண்ணை அப்படி நைஸாக பேசி வசியப்படுத்தி இவருடன் அவ்வாறு கொள்ள செய்கின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்றாரு? ஏதாவது ஒரு செயலனை இவர் செய்கிறார், அல்லது அந்த செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு, அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு, அல்லது அநேகமாக அவ்வாறு இந்த குழந்தை அந்த மாதிரி இந்த ஆணுடன் இவருடன் வேறொரு நபருடன் இவ்வாறு உடலுறவு கொலை செய்வதற்கு இருக்கக்கூடும், அல்லது அநேகமாக அவ்வாறு செய்யப்படுவார் என்ற எண்ணத்தில் இவ்வாறு இவர் செய்துன்ற போது அதற்காக என்ன பண்ணுறாரு? இவ்வாறு நினைச்சிட்டாரு. ஆக்ட் 1 இருக்குது, நோவிங்லி லைக்லி டு காஸ், அநேகமாக நடைபெறுவது பண்ணிட்டாரு. அவ்வாறு செய்கின்ற போது என்ன செய்திருக்க வேண்டும் இந்த குழந்தையை என்றால், டு கோ ஃப்ரம் எனி பிளேஸ்,
ஒரு இடத்திற்கு போக சொல்றாரு. இங்க இவர் ஒரு இடத்துல இங்க இருக்காருன்னு வச்சுங்களேன், நீ இங்கே செல் என்று அந்த பெண்ணை அங்க கட்டாயப்படுத்தியோ வசிப்படி அனுப்புகிறார். என்ன பண்றாரு, அல்லது இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற, இதை செய்யுங்க, இதை செய் அப்படி என்று அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தியோ அல்லது வசியப்படுத்தியோ உள்நோக்கத்தோடு இவருடன் சென்று இவர் என்ன பண்ற, தூண்டுறார். இன்டியூசஸ் எனி மீன்ஸ் என்னது, ஒரு எந்த வகையிலாவது தோன்றாரு, எப்படியோ, அதாவது வற்புறுத்தியோ வசியப்படுத்தியோ அல்லது எந்த வகையிலேனும் இவ்வாறு இந்த வேறொரு நபருடன் அந்த சட்டத்துக்கு புறம்பான உடல் கொள்வதற்காக இந்த குழந்தையை செய்கின்ற எவர் ஒருவரும், அப்படின்னா யாரு, இவ்வாறு இவர் செய்திருக்கிறார் என்றால் இவருக்கான தண்டனை என்ன ஆஸ் பர் 96 ஆஃப் BNS 2023 என்றால் சேம் தான். அந்த ஏற்கனவே ஐபிசியில் இருந்த பனிஷ்மெண்ட் தான், எதுவுமே நோ சேஞ்ச். மே எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ், 10 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை. அண்டு வந்தால் என்ன அர்த்தம், மற்றும் அத்துடன் கண்டிப்பாக சிறை தண்டனை விதித்தாங்கன்னா கண்டிப்பாக ஷல் ஆல்சோ லையபிள் டு ஃபைன், அத்துடன் அபராதம் விதித்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி சார், இப்போ இந்த வழக்கு நடந்துச்சு, இப்போ வந்து இவர் மேலே வந்து அண்டர் செக்ஷன் 96 BNS போட்டாங்க அப்படின்லாம் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு சார் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகின்ற போது இவருக்கு எதிரான குற்றமானது நீதிமன்றத்தில் சாட்சிகள் முன்னிலையிலும், இப்போ இது வந்து நான் எங்க ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன் தான், ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுது. பிபி டிஃபென்ஸ் கவுன்சில், இவர் தான் அக்யூஸ்ட், இவர் தான் இந்த மூவர் அக்யூஸ்ட், இவர் சாட்சியெல்லாம் சொல்லிட்டாங்க. பிறகு எல்லா சாட்சியம் முடிஞ்சவள் the offense proved against him beyond all reasonable doubt, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இவர் மீது குற்றம் என்ன வருது, நிரூபிக்கப்பட்டு விட்டதால் நீதிமன்றம் இவருக்கு தண்டனை கொடுக்கின்ற போது அப்படின்னு முடிச்சுட்டு தண்டனை கொடுத்தது. என்ன நடைமுறை பின்பற்ற வேண்டும், இப்போ போலீஸ் ஆஃபீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா வித் வாரண்டா வித்தவுட் வாரண்டா என்றால் இட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்படின்னா அர்த்தம், காக்னிசபிள்னா 2 Section 1 G ஜி ஞாபகம் வச்சுங்க, BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா. இப்போ இங்கே ஜி இருக்கு பாருங்க, காக்னிசபிள்னா ஜி ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காக்னிசபிள்? த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் அத்தாரிட்டி டு அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட் ஆர் வித்தவுட் அப்டெய்னிங் எனி பர்மிஷன் ஃப்ரம் த மேஜிஸ்ட்ரேட். அவருக்கு, அதாவது காவல் அதிகாரி அவர்கள் பிடியான ஏதும் இல்லாமலும் அல்லது நடுவரனுடைய உத்தரவு இல்லாமலும் ஒருவரை கைது செய்யக்கூடிய குற்றம். அடுத்து என்ன, நான் பெயிலபிள். இது எங்க இருக்கு, 2 Section 1 C இருக்கு BNS 2023. அதே மாதிரி ஷெட்யூல் 1 பாருங்க, ஷெட்யூல் 1ல் காலம் 5 இருக்கும், பெயில் ஆர் நான் பெயில், அங்கே தான் போய் பார்க்கணும் நம்ம. அதில் வந்து சோப் சிபிசின்னு சொல்லிடுவேன். எஸ் ஃபார் செக்ஷன், ஓ ஃபார் அப்பன்ஸு, பி ஃபார் பனிஷ்மெண்ட்டு, another C for cognizable or non-cognizable, B for bailable or non-bailable, C for court triable by which court. சரி, அடுத்து நான் காமெண்டபிள். ஏற்கனவே 320 Section 1ல் டிஃபெக்டோ கமெண்ட் அண்டு என்ன பண்ணலாம், அக்யூஸ்டும் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். Section 2ல் வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்டு. ஆனால் நான் காமெண்டபிள், இது சமரசம் செய்து கொள்ள முடியக்கூடிய குற்றம் என்றால் நோ, இட் இஸ் நாட் காமெண்டபிள். அப்போ நான் காமெண்டபிள் நான் எங்கே டிஃபைன் பண்ண 359ல் சப்செக்ஷன் 9 BNSS 2023 ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன். எந்த நீதிமன்றத்தில் விசாரணை செய்யக்கூடிய குற்றம் என்றால் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் விசாரணை செய்யக்கூடிய குற்றம். ஏற்கனவே சாப்டர் 18ல் 225 to 237 இருந்தது. அதே மாதிரி செக்ஷன் 9ல் இருந்தது. இப்போ செக்ஷன் 8ல் வாட் இஸ் கோர்ட் ஆஃப் செஷன் இருக்குது. அதே மாதிரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா 248 இருந்து 260 வரைக்கும் இந்த ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷனை நாம் நீதிமன்றத்தில் விசாரணை செய்தல் வேண்டும் என்று சொல்கின்றது. இவ்வாறாக இப்போ வந்து நம்ம BNSS இல்லை BNS BSA எங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்ஷன் மாறுது முதல்ல பார்த்துட்டிங்கன்னா மீதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம். புதியதாக படிக்க வருகிறவர்களுக்கு அது ஈஸி, ஏன்னா புதுசாக படிக்க போகிறாங்க. ஏற்கனவே படித்திருந்தால் எங்கெங்கே மாற்றங்கள் என்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த 96ல் ஒரே சேஞ்சு, எனி சைல்டு ஏற்கனவே மைனர் இருந்தது. ஓகே, இவ்வாறு எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து அதை தொடர்ந்து அதை பயிற்சி செய்து முயற்சி செய்து என்னென்ன கேள்விகள் பதில் என்று நீங்களே தயார் செய்து நீங்கள் பயிற்சி செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.